புதுவை கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்களை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அறுவை சிகிச்சை கூடங்களை திறந்து வைத்தார். அறுவை சிகிச்சை கூடங்களில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை கட்டுப்படுத்தி மையப்படுத்தப்பட்ட குளிரூட்டும் அமைப்பு, அறுவை சிகிச்சை கூடங்களுக்கு உரித்தான மின் விளக்குகள், மையப்படுத்தப்பட்ட மருத்துவ வாயு குழாய் அமைப்புகள், மின் சாதனங்கள், அறுவை சிகிச்சைகளுக்கான மருத்துவ உபகரணங்கள், தீயணைப்பு மற்றும் தீ எச்சரிக்கை அமைப்பு ஆகிய அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளது. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முறைகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தியுள்ளது. இந்த முயற்சி நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் பொதுமக்களுக்கு தரமான சுகாதார சேவையை வலுப்படுத்த உதவும். இதன் மூலம் இந்த நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள் NABH தர சான்றிதழ் பெறுவதற்கான தகுதிகள் அனைத்தையும் பெற்றுள்ளது. இந்த திட்டத்தில் கட்டுமான பணிகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதும் உள்ளடக்கியுள்ளது. அனைத்து வசதிகளுடன் கூடிய 11 நவீன அறுவை சிகிச்சை கூடங்கள், மாடுலர் ஆபரேஷன் தியேட்டர்கள் 68,92,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா 2026 நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கண்டுகளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா 2026 நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி பள்ளிக்கல்வித்துறையின் சமகர சிக்ஷா இயக்கம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமரும் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். இந்நிகழ்ச்சியின் போது பிரதமருடன் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு பங்கு பெற்ற கலித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவி கீர்த்தனா, கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரைக்கால் காவேரி பப்ளிக் பள்ளி மாணவி கிருத்திகா சங்கர் இருவரையும் மேடைக்கு அழைத்து சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளை சந்தித்து தேர்வுகளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் முப்பு, இயக்குநர் சிவகுமார், இணை இயக்குநர் சிவகாமி, சமகர சிக்ஷா இயக்க பொறுப்பாளர் எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர். இலவச அரசியல் ஆபத்தான ஒன்று, பணமின்றி திட்டங்களை அறிவிக்க கூடாது என அரசியல்வாதிகளுக்கு புதுவை முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார். ஜனநாயக அமைப்பான டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் ஃபார் சிவிக் நாலேஜ் சார்பில் புதுச்சேரி ஆனந்தாயன் ஹோட்டலில் நடைபெற்ற புதுச்சேரி அவுட்லுக் கருத்தரங்கில் கலந்து கொண்டு புதுவை முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி பேசுகையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நிர்வாக முறை குறித்து விளக்கியதுடன், புதுச்சேரி மத்திய அரசின் குழந்தை, புதுச்சேரிக்கு தேவையான நிதி மற்றும் திட்டங்களுக்கு மத்திய அரசை தான் சார்ந்திருக்கிறோம். மத்திய அரசு இன்றி பல காரியங்கள் அங்கு நடக்காது. எனவே மத்திய அரசுடன் சண்டையிடாமல் இணக்கமாக செல்வதே மாநில வளர்ச்சிக்கு நல்லது. டபுள் என்ஜின் அரசு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு அமைவது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றார். மேலும் இலவச அரசியல் ஆபத்தான ஒன்று, மக்கள் அனைத்தையும் இலவசமாக எதிர்பார்க்கின்றனர். இலவசம் இலவசம் என்று கேட்டால் இறுதியில் GST வரிதான் மிஞ்சும். பணமில்லாமல் எப்படி இலவசங்களை வழங்க முடியும்? இலவசங்கள் மூலம் மக்களை சோம்பேறிகளாக்காமல் அவர்களை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டிய தேவை உள்ளது என்றார். கையில் பணமின்றி திட்டங்களை அறிவித்து விடுவார், கடைசியில் ஆளுநர் தடுத்து விட்டார் என்று என் மீது பழி போடுவார். திட்டங்களை அறிவிக்கும் முன் அதற்கான நிதி ஆதாரம் இருக்கிறதா என்று பார்ப்பது அரசியல்வாதிகளின் கடமை. அப்போது நாராயணசாமி குறித்து கேள்வி எழுப்பிய போது அவரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்று கூறி அந்த கேள்வியை முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். புதுவையில் சிறந்த கல்லூரிகள் உள்ளன. இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக மாற வேண்டும். புதுச்சேரியிலிருந்து பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தினார். புதுச்சேரி என் வீடு போன்றது. இங்கு நான் கழித்த 5 ஆண்டுகள் என் வாழ்வின் மகிழ்ச்சியான நாட்கள் என்று நெகிழ்ச்சியுடன் தனது உரையை நிறைவு செய்தார். உழவர்கரை தொகுதி திருக்குறளார் நகர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி சுமார் 2000 பக்தர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கி ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு விழாவில் கலந்து கொண்ட 2000 பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சமபந்தி விருந்தினை தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். இந்நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஆதியோகி ரத யாத்திரை வரும் 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. ஈஷா மக சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென்கைலாய பக்தி பேரவை சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஆதியோகி ரத யாத்திரை புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று துளசி கிராண்ட் ஹாலில் நடைபெற்றது. இதில் கேப்டன் பிரதாபன், பாக்கியசாலி, வெங்கடாச்சலம் மற்றும் வேதநாயகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாத பக்தர்கள் தங்களது ஊர்களிலேயே தரிசனம் செய்வதற்காகவும் ரத யாத்திரை நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் பயணிக்கும் 4 ஆதியோகி ரதங்களை தமிழ்நாட்டின் பாரம்பரிய ஆதீனங்களின் குருமகா சன்னிதானங்கள் துவக்கி வைத்து அருளாசியினை வழங்கியுள்ளன. தெற்கு மண்டலத்திற்கான ரத யாத்திரையை டிசம்பர் 23ஆம் தேதி மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனம் 67வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சுவாமி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் துவக்கி வைத்தார். அதேபோன்று வடக்கு மண்டலத்திற்கான ரத யாத்திரையை காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விழாவில் தொண்டை மண்டல ஆதீனத்தின் 234வது பட்டம் ஸ்ரீ திருச்சிற்றம்பல ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி துவக்கி வைத்தனர். மேலும் வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் துவங்கிய ரத யாத்திரை சென்னை, கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம் வழியாக பயணித்து 8ஆம் தேதி புதுச்சேரி வர உள்ளது. புதுவையில் 8ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் ஆதியோகி ரத யாத்திரையை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைக்க உள்ளார். பின்னர் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலை, முத்தியால்பேட்டை, எம்ஜி ரோடு, அஜந்தா சிக்னல், ராஜா தியேட்டர், அண்ணா சதுக்கம், புதிய பேருந்து நிலையம், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் வழியாக பயணிக்க உள்ளது. திங்கட்கிழமை ECR சங்கர வித்யாலயா பள்ளியிலிருந்து துவங்கும் ரத யாத்திரை விவேகானந்த பள்ளி, தட்டாஞ்சாவடி, திலாசுப்பேட்டை, திருக்காமேஸ்வரர் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பயணித்து 10 கண்ணு வழியாக திருக்கனூர் சென்றடைகிறது. ஆதியோகி ரதங்கள் 7 அடி உயரமுடைய ஆதியோகி திருவுருவச் சிலையுடன் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 30,000 கிலோமீட்டர் வரை பயணித்து வருகின்றன. ஆதியோகி ரதங்கள் பயணிக்கும் இடங்களில் அங்குள்ள ஆதீனங்கள், முக்கிய பிரமுகர்கள், சிவனடியார்கள், இதனுடன் சிவ யாத்திரை எனும் பாத யாத்திரையா சிவாங்கா பக்தர்கள் ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவிலிருந்து ஆதியோகி சிவன் திருவுருவம் தாங்கிய தேர்களை இழுத்தபடி வருகின்றனர். அத்துடன் 63 நாயன்மார்களின் திருவுருவங்களை தாங்கிய ஒரு தேருடன் அடியார்கள் பாத யாத்திரையாக கோவை ஆதியோகி வளாகத்திற்கு வருகை தர உள்ளனர். புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. சமூகத்தின் பல்வேறு தரப்பினரை சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சி நிறைவில் இளைஞர்களுடன் நேரடி உரையாடல் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் நினைவாக செல்ஃபி எடுத்து நிகழ்வை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமியால் என்ஆர் காங்கிரஸ் கட்சி துவக்கப்பட்டு புதுச்சேரி மாநில மக்களின் பேராதரவுடன் ஆட்சி அமைக்கப்பட்டது. இக்கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளால் புதுச்சேரி மக்களின் பேராதரவுடன் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக சிறந்து செயல்பட்டு வருகிறது.
இதன் 16ஆம் ஆண்டு துவக்க விழா நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ பழண்டி மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சீர்செல்வ முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதி தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவன நீட் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்று சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனம் மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகளை தமிழகம், புதுவையில் அளித்து வருகிறது. அதன்படி கடந்த 2025ஆம் ஆண்டு நடந்த நீட் நுழைவுத் தேர்வில் அகாடமி ஸ்பெக்ட்ரா மாணவர்கள் முனுசாமி, மோனிஷ் 659 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் சிறப்பிடம் பெற்றனர். மேலும் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவர்கள் 299 பேர் சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர். குறிப்பாக 10 பேர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா சங்க கன்வென்ஷன் மித்ரா சென்டரில் நடைபெற்றது. தக்ஷணா அறக்கட்டளை நிறுவனர் குருமித்ர சிவா மாணவர்களுடனான ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினார். நாமக்கல் பாரதி கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சாரதாமணி வாழ்த்து பேச, ஸ்பெக்ட்ரா அகாடமியின் தலைவர் செந்தில்குமாரன், மேலாண் இயக்குனர் கார்த்திகேயன் பங்கேற்றனர். பின்னர் அவர்கள் கூறுகையில், வரும் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு குறுகிய கால பயிற்சி வகுப்புகள் மார்ச் 24ஆம் தேதி முதல் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி வளாகங்களுடன் கூடிய விடுதி வசதிகளும் உள்ளன. இதற்கான சேர்க்கைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்றார். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணி இன்று துவங்கப்பட்டது. 11,93 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஊர்காவல் படை வீரர்கள் 42 பேர் காவலர்களாக நியமிக்கப்படுவதற்கான பணியாணையை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் 207 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் 148 காவலர் பணியிடங்கள் நேரடி தேர்வு மூலமாகவும், 49 பணியிடங்கள் ஊர்காவல் படையினரை கொண்டும், 10 இடங்கள் கருணை அடிப்படையிலும் நிரப்பப்படுகின்றன. நேரடி தேர்வுக்கு உடல் தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ளது. வரும் 8ஆம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஊர்காவல் படையிலிருந்து காவலராக பணிமூப்பின் அடிப்படையில் 42 பேர் பணியமர்த்தப்பட்டனர். இவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பணி ஆணைகளை வழங்கினார். மீதமுள்ள 7 பணியிடங்களுக்கும் தேர்வு ஆய்வுக்குழு மூலமாக ஊர்காவல் படையினர் பரிசீலிக்கப்பட்டு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுவை காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், துணைத் தலைவர் சத்தியசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் என்.ஜி. பன்னீர்செல்வம் 25,000 ரூபாய் நன்கொடையை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சம்பங்கி மற்றும் ரவி, குமரன், சபரி, ஆதி, வெங்கடேஷ் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவி அஞ்சலாட்சி ஆகியோர் கலந்து கொண்டு நன்கொடையை கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினர். புதுச்சேரி காலாப்பட்டில் மதுக்கடையை அகற்ற கோரி கலால்துறை அதிகாரியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தை போலீசார் சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர். புதுச்சேரி எல்லை பகுதிகளான மதகடிப்பட்டு, கன்னியகோவில், கனகச்செட்டிக்குளம், திருக்கனூர் பகுதிகள்
மதுக்கடைகள் அதிக அளவில் உள்ளன. இந்த மதுக்கடைகளில் புதுவையை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பலர் மது அருந்தி செல்வது வழக்கம். காலாப்பட்டில் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஆலங்குப்பம் எல்லை பகுதியிலும் மதுக்கடை உள்ளது. இங்கு அண்மையில் நடந்த தகராறில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலையாளியும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள். இருப்பினும் இந்த கொலையால் ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதி மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியில் மதுக்கடையை அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களுடன் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்துக்கு வந்தார். அங்கு துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸை சந்தித்து குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மதுக்கடையை அகற்ற கோரி வாக்குவாதம் செய்தார். இதனால் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது. போலீசாரும் அதிகாரிகளும் அவரை சமாதானப்படுத்தி அரசிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரும் பொதுமக்களும் அரை மணி நேரத்திற்கு பிறகு கலைந்து சென்றதால் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் முதல் காலயாக பூஜை வரை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முக்கிய விழாவாக விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அனைத்து சுவாமிகள் பிம்பசுத்தி, தத்துவார்ச்சனை, நாமகரணம், ரக்ஷாபந்தனம், வேத கோஷங்கள், மந்த்ரா புஷ்பம், நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்ட மரியாதை தொடர்ந்து யாத்ராதானம், மகாதீப ஆராதனை, யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம், தீபார்த்தனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்பகலச அபிஷேகம், தீபார்த்தனையை தொடர்ந்து ராஜ தரிசனம், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்க அதிமுக பிரமுகர் அருள்செழியன், பாஜக புதுவை மாநில துணைத் தலைவர் சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் அறங்காவல் குழுவினர் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவையில் அனைத்து ரக வாகனங்களுக்குமான அதிநவீன அண்ணா கார் வாஷ் நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள நடேசன் நகரில் அனைத்து ரக வாகனங்களுக்குமான அதிநவீன அண்ணா கார் வாஷ் நிலையத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த புதிய நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வருகை தந்து ரிப்பன் வெட்டி முறைப்படி திறந்து வைத்தார். விழாவிற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் முன்னிலை வகிக்க விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சங்கர் மிக சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக நிலையத்தின் உரிமையாளர் அருண், வருகை தந்திருந்த அதிமுக பிரமுகர் அருள்செழியன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். கடையின் திறப்பு விழாவை கொண்டாடும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிரடி சலுகையை நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை மற்றும் மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் கார் மற்றும் பைக் சேவைகளுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்படும். சாதாரண வாஷ் முதல் டீப் வாஷ், ஃபோம் வாஷ், அண்டர்சோஷியஸ் வாஷ் மற்றும் வேக்ஸ் கோட்டிங் என அனைத்து சேவைகளுக்கும் இந்த பாதி விலை சலுகை பொருந்தும். புதுச்சேரியின் முக்கிய பகுதியான 100 அடி சாலையில் துவங்கப்பட்டுள்ள இந்த நிலையத்தில் நவீன இயந்திரங்கள் மூலம் மிக குறைந்த நேரத்தில் தரம் வாய்ந்த சேவை வழங்கப்படுவது வாகன உரிமையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அவருக்கு எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று சால்வை அணிவித்து பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதையொட்டி நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதியில் ஏழை எளிய மக்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் பரிசுகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
உப்பளம் அம்பேத்கர் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிக்கு 38,40,000 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற் பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மோகனசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.